தேடுதல் எப்படி உணர்வில், உணர்ச்சியில், உயிரில் மலரத் துவங்குகிறது? அது எப்படி வளருகிறது? அது எப்படி முதிர்ச்சி அடைகின்றது? அது எப்படி முழுமை அடைகின்றது? அப்படிங்கிறத பார்த்தீர்களானால் புரியும். சாதாரணமா ரொம்ப எளிமையா சொல்றேங்க. நீங்க இந்த ரத்தத்துல ஓவர் சூட்டோட லஸ்ட் மட்டுமே சென்ட்ரிக்கா, காமம் மட்டுமே, உடல் சுகம் மட்டுமே சென்டர்டா யோசிக்கிற இந்த டீனேஜ்ல உங்களுக்கு பிடிக்கிற ஆண் அல்லது பிடிக்கிற பெண் அந்த தன்மை வேறையா இருக்கும். கொஞ்சம் அந்த ரத்தத்துல சூடு குறைஞ்சி ஒரு 25 வயசுக்கு பிறகு ஃபியூச்சரை யோசிக்கிற நாம நம்முடைய எதிர்காலத்தை இவங்களோட கழிக்கணும், இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரத்தத்துல சூடு அடங்கி யோசிச்சு பாக்குற அப்போ உங்களுக்கு பிடிக்கிற ஆண் பெண் வேறையா இருக்கும். நல்ல மெச்சூர்டா 30 வயசுக்கு பிறகு அப்பா இதுக்கு மேல நம்ம ஹோல் லைஃபையும் நம்ம கூட பார்ட்னரா இருந்து பெட்ல மட்டும் இல்ல நாள் முழுவதும் நல்ல பார்ட்னரா இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய சாம்ராஜ்யத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க வேணும். அதுக்கு துணையான பார்ட்னர் யாரு அப்படின்னு தேடும் பொழுது அப்போ இருக்கிற மெச்சூரிட்டி வேறையா இருக்கும். அப்போ நீங்க தேடுற நபர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற நபர், இந்த குணங்கள் எல்லாம் மெச்சூரிட்டி வேறையா இருக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க.